அன்பு நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 23/11/2024 இன்றைக்கு காருண்யா. இந்த காருண்யாவில் ட்ரா நம்பர் 681. இந்த 681 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் விடைய பாருங்கள் நண்பர்களே. இன்றைய கணக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றைக்கு கமெண்ட் செக்ஷனில் என்ன வந்துச்சுங்கிறதும் பார்த்துடலாம். இதில் குட்டி ஆள் கொடுக்கு 1 6 கொடுத்துருக்காரு. இதில் ரெண்டுமே ஏபிக்கு பாஸ் ஆகிருக்கு. குட்டிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் சஞ்சீவி ஆல் போர்டுக்கு 2 1 கொடுத்துருக்காரு. 1 ஏ போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. சஞ்சீவிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்தது மாணிக்கம் ஆல் போர்டுக்கு 3 நம்பர் கொடுத்துருக்காரு. 6 5 2. இதில் 6 5 பிசிக்கு பாஸ் ஆகிருக்கு. மாணிக்கம் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் பாலன் ஆல் போர்டுக்கு 0 6 கொடுத்துருக்காரு. 6ங்கிறது பி போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே போல் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் உங்களுடைய கணக்கில் என்ன வருது அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்மளுடைய கணக்குலையும் என்ன வந்துச்சுங்கிறத பார்த்துடலாம். நம்ம கணக்கில் பார்க்கும்போது நமக்கு சி போர்டுக்கு எல்லா நம்பர்லேயும் நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது சி போர்டுக்கு உள்ளதை மட்டும் நம்ம தனியாக கொடுத்துருந்தோம். அதில் 1 வந்திருக்கு, 6 வந்திருக்கு. ஓகேங்களா. இதில் இந்த கணக்கில் பார்க்கும்போது நம்ம இந்த 0க்கும் 4க்கும் 1 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் 1ங்கிறது கரெக்டாக அந்த நம்பருக்கு கரெக்டாக அமைஞ்சிடுச்சு. நம்ம சி போர்டுக்கு மட்டும்தான் இதில் 1 6லாம் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. இதில் நம்ம பெரட்டி கொடுத்த நம்பரில் இதில் பாஸ் ஆகிருக்கு பாருங்கள். இதில் 51 56ங்கிறது நமக்கு பேரண்டே வந்துருச்சு. நம்ம பிசிக்கு கொடுத்தது 56, ஆனால் 65 அப்படின்னு பேரண்டு வந்துருச்சு. நம்ம 85ங்கிற கணக்கில் ஏபிக்கு முழுமையாக நம்புறதுனால இது மிஸ் ஆகிடுச்சு நம்பர்களே. இதில் நமக்கு கை கொடுத்தது இந்த சி போர்டுக்கு 1 கொடுத்துருக்கோம். 5 மட்டும் பேரண்ட் அந்த 9ங்கிறது நம்ம 6ஆகவும் பெற்றி கொடுப்போம். நேற்றைக்கு அதை செய்யலை. ஓகேங்களா. இன்றைக்கு 5ங்கிறது ஒரு சின்ன வெற்றியாக இருந்தாலும் ஒரு கை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைய கணக்குலையும் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நேற்றைய போலவே நமக்கு இன்றைய கணக்குலையும் தினசரி கணக்கையும் பார்த்துடலாம். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம காருண்யாவில் என்ன வந்திருக்குங்கிறத பார்த்துடலாம். இதில் டோட்டலாக நமக்கு சி போர்டுக்கு பாருங்கள். இதில் எல்லாமே இந்த 5 7 9 7 5 இப்படியே வந்திருக்கு. ஓகேங்களா. இந்த 0ங்கிறது இப்போ வரணும்னு தெரியல. அதே போல் பி போர்டுக்கு பாருங்கள். இந்த நம்பரில் 1 4 அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கு ஒரு 0 வரும். ஓகேங்களா. இதெல்லாம் எடுத்து கொடுக்குற நம்பர் ஒவ்வொன்று நோட் பண்ணிக்கிங்க. இதில் அந்த நம்பர் எங்கே வேணாலும் வரலாம். ஓகேங்களா. இதுக்கு ஒரு 0 1 வரலாம் பி போர்டுக்கு. அதே போல் இந்த நம்பரை பாருங்கள். ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கில் அதையும் பார்த்துக்குங்க. 8 1 அப்படிங்கும்போது ஒரு 4, இந்த 4ங்கிறது மீண்டும் வரலாம். இந்த 4ங்கிறது மீண்டும் இதில் வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த நம்பரையும் பாருங்கள். ஏ போர்டுக்கு பார்க்கும்போது 7 5 அப்படி வந்திருக்கு. இதுக்கு 0 வரலாம். முழுசாக இதுலேயும் கொடுத்துட்ற நேர்த்திக்கு கொடுத்த மாதிரியே. பி போர்டுக்கு 4 1 இருக்குது. அதே போல் 0 இருக்குது. இந்த 0ங்கிறது ஏவுக்கு வரும், பிக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் மீண்டும் இது சி போர்டுக்கு பாருங்கள். 7 7 அப்படி வந்திருக்கு. மீண்டும் இதில் ஒரு 7 வரலாம். அந்த 7ஐயும் இதில் கொடுக்குறேன். ஓகேங்களா. அந்த 7க்கும் மீண்டும் 7 வரலாம். அப்படி இல்லைன்னா 2 வரலாம். இந்த கணக்கில் டோட்டலாகவே இதில் ஒரு 4 நம்பர் இருக்குது நம்பர்களே. ஓகேங்களா. இந்த நம்பர்னு பார்க்கும்போது எந்த நம்பர் சி போர்டுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன தோற்றுதோ அதை எடுத்து வச்சு டைப் பண்ணி பாருங்கள். முழு நம்பரும் முழு வெற்றியும் இந்த நம்பருக்குள்ளே அடங்கியிருக்கலாம். ஓகேங்களா. அதுக்காக இந்த நம்பரை அப்படியே கொடுக்குறேன். டைப் பண்ணி பாருங்கள். நேற்றைக்கு போலவே இன்றைக்கி ஒரு கணக்கும் இருக்குது. இந்த காருண்யாவும் அதே அமைப்பில் தான் வந்திருக்கு. அதையும் பார்த்துருவோம். காருண்யாவை இதை நோட் பண்ணிக்கிங்க. 17 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. அடுத்தது காருண்யாவில் பார்க்கும்போது இந்த 24 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஓகேங்களா. நேற்றுக்கு கொடுத்த அமைப்பு தான் இதுலேயும் அதே போல் அமைப்பு இருந்திருக்கு. அதை பார்த்துருவோம். இதில் நேற்றுக்கு கொடுத்ததில் நம்ம 85 கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. இதில் ஒரு அமைப்பு வந்திருக்கு பாருங்கள். நம்ம கொடுத்தது இந்த 85. ஓகேங்களா. அமைப்புன்னு பார்க்கும்போது இந்த 85 தான் வந்திருக்கணும். ஆனால் ஒரு நாள் இறக்கி இந்த 16ங்கிறது ஏபிக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த 16ங்கிறது ஏபிக்கு வந்திருக்கு. ஒரு நாள் லேட்டாக எடுத்திருக்கு. ஓகேங்களா. அந்த அமைப்பில் தான் நமக்கு மிஸ் ஆகிடுச்சு. இல்லைன்னா ஏபிக்கு நம்ம 16 தான் கொடுத்துருப்போம். ஆனால் அந்த நம்பரை எடுத்தாலும் நம்ம பெரட்டி கொடுத்ததுனால மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கு பாருங்கள் இதே அமைப்பில் தான் அதே போல் அமைப்பு வந்திருக்கு. ஓகேங்களா.
இன்றைக்கு இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இதில் பிசிக்கு வந்திருக்கு 17, அடுத்தது ஏபிக்கு 24. ஓகேங்களா. அடுத்த நம்பர் நமக்கு இன்றைக்கி எடுக்கும்போது ஏசிக்கு தான் வரணும். அந்த அமைப்புங்கிறது ஏசிக்கு தான் வரணும். ஆனால் எப்படி வேணாலும் நேற்றைக்கு வந்த மாதிரி பரண்டு வரலாம். ஓகேங்களா. அந்த அமைப்பை இது அப்படியே ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பிசிக்கு, அடுத்தது ஏபிக்கு, அடுத்தது ஏசிக்கு இந்த நம்பர் வரணும். இது எதுலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது டோட்டலாக முழுக்க முழுக்க நமக்கு 50-50லேருந்து வந்திருக்கு. அந்த 50-50 பாருங்கள், இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா. இந்த அமைப்பு 50லேருந்து தான் இறங்கியிருக்கு. ஓகேங்களா. அதே போல் சென்டரில் எடுத்துருக்காங்க, 2 பக்கம் விட்டு நடுவில் 71ங்கிறது 17 வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்த நம்பர் பார்க்கும்போது அதே 50-50 தான். இதையும் பார்த்துக்குங்க. நேற்றுக்கு வந்த அமைப்பு அதே மாடலில் தான் இருக்குது. அதனால தான் இதையும் கொடுக்குறேன். பார்த்துங்க நம்பர்களே. இந்த நம்பருங்கிறது அப்படியே முழுசாக டோட்டலாகவே இருக்குது பாருங்கள். நேற்றுக்கு வந்த அமைப்பு எல்லாமே பிசிக்கு வந்துச்சு. இது அப்படியே டோட்டலாக நமக்கு வரும்போது 6 நம்பருக்கு உள்ள உள்பக்கம் வருது. ஓகேங்களா. 50-50லையும் கரெக்டாக பார்த்துக்குங்க. இந்த அமைப்பில் தான் வந்திருக்கு. ஓகேங்களா. வேறு எதுவும் மாறி வரல. 50ல் மட்டுமே அதே அமைப்புக்கு வந்திருக்கு. அதே 50ல் நமக்கு இன்றைக்கு இதே நம்பரை எடுக்கிறோம். ஓகேங்களா. இந்த நம்பர் இருக்கும்போது மீண்டும் அந்த 42 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இதில் என்ன ஒரு ஒத்துமையாக இருக்குனாக்கா, அனைத்துமே மாறி தான் வந்திருக்கு. இந்த 17ங்கிறதும் பார்த்துக்குங்க, இங்கே பாரு 71ங்கிறதும் 17 வந்திருக்கு. இந்த 24 அப்படிங்கிறதும் அப்படியே இங்கே பாருங்கள் 24ங்கிறது 24ஆகவே வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்தது நமக்கு இந்த 42 இருக்குது. 42 அப்படியே 42ஆகவும் வரலாம், 24ஆகவும் வரலாம். ஓகேங்களா. இந்த அமைப்புன்னு பார்க்கும்போது 42 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இதில் ஆல் போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்கும். ஓகேங்களா. ஆல் போர்டுக்கு கொடுக்கும்போது 4 அல்லது 2 ஆல் போர்டுக்கு. ஏன்னா நேற்றுக்கு அது போல் கொடுத்துருந்தா போர்டுக்கு பயன்பெற்றிருக்கும். ஓகேங்களா. அதில் 4 அல்லது 2 இதில் எந்த நம்பர் உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கோ அந்த நம்பிக்கை அதை எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்க நம்பர்களே. ஓகேங்களா. என்னோடய நம்பிக்கைக்கு இந்த 2 வரும் அப்படிங்கிற போல் தோணுது. ஓகேங்களா. எப்படி இருந்தாலும் ஒரு 2 வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அது ஏன் 2 வருது அப்படின்னு சொல்கிறேன்னா, இதை பார்த்துக்குங்க. கார்னியாவில் பார்க்கும்போது அந்த அமைப்பு தெரியும். இந்த 7 அப்படின்னு வந்துருக்குங்களா. மீண்டும் இதில் 7 வரும்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. அந்த 7 மிஸ் ஆனால் 2, அதுக்கு பவர் 2 வரும், அல்லது டபுள் 7 வந்ததுனால 2 வரும். ஓகேங்களா. அதனால் ஆல் போர்டுக்கு 2 வர வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் 4 வரும். அந்த 4 மிஸ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா. என்னுடைய கணக்கில் ஸ்ட்ராங்காக 2 இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கைக்கு 2 கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. அடுத்தது நம்ம இந்த 3 நம்பரில் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா. இந்த 42 அப்படிங்கிறது ஏசிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ங்களா. இந்த 0ங்கிறத டோட்டலாக இதை பார்த்துக்குங்க. இதில் ஒரு 0 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இந்த 0வை அதில் பி போர்டுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா. ஏன்னா இது வரைக்கும் 0 சி போர்டுக்கும் வரல. அதனால் மீண்டும் இதை பி போர்டுக்கு தான் கொடுக்குறேன். 907க்கு பிறகு ஒரு நாள் விட்டு அடுத்ததும் பி போர்டுக்கு வந்தால் இந்த அமைப்புக்கு வரலாம். அதே போல் 204 இதை பரட்டி கொடுத்ததுனால 204 அப்படிங்கிற நம்பரும் கொடுக்குறேன். ஓகேங்களா. இது டோட்டலாகவே இதே அமைப்புக்கு இருக்குது அப்படிங்கிறத கொடுக்குறேன். உங்களோட கணக்கில் 2 வந்தாலும் அல்லது வேறு நம்பர் வந்தாலும் டைப் பண்ணி பாருங்கள். நான் கொடுக்குற நம்பரில் உங்களுக்கு வேறு நம்பரும் தோணலாம். ஓகேங்களா. அதனால் அதை கொடுக்குறேன். அதே போல் இந்த 7 ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இந்த 0வுக்கு பவர் போட்டோம்னா 7 வரலாம். ஓகேங்களா. அதே போல் 274 அப்படின்னு கொடுக்குறேன். 74. அதே போல் 472 அமைப்பில் பார்க்கும்போது டோட்டலாக இந்த 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 24 அல்லது 42 இப்படி வரலாம். அதே போல் ஏசிக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நம்புகிற மாதிரி இருக்குது, வேறு நம்பர் வராது அப்படின்னு தோணுச்சுனாக்கா ஏசிக்கு 24, 42 எடுத்து வச்சு டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா. ஆல் போர்டுக்கு 2 இருக்குது. அதே போல் 4 வச்சுருக்கலாம். அமைப்பில் பார்க்கும்போது 4 நம்பர் இருக்குது. ஓகேங்களா. இதை பெரட்டியும் கொடுக்குறேன். அதையும் பார்த்துக்குங்க.
இது 240, 420. இதில் டோட்டலாகவே பாக்ஸுங்கிற மாதிரி டோட்டலாக அந்த நம்பர் ஜீரோவை வச்சு கொடுக்குறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் வித்தியாசங்கிறது என்னென்னா ஜீரோ மீண்டும் வைக்கிறேன். இதில் 042, 024. இந்த 024 கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம இந்த வருஷம் பிறந்து இந்த 11 மாதத்தில் இது வரைக்கும் 024 வரலை. அந்த அமைப்புக்காக தான் இதை மீண்டும் கொடுக்குறேன். 24 அப்படிங்கிறத அடுத்த மாதம் வரைக்கும் தொடர்ந்து ரெகுலராகவே வச்சு பார்க்கலாம் நண்பர்களே. ஓகேங்களா? 024ங்கிறது எப்போ வேணாலும் வரலாம். ஓகேங்களா? அதே போல் இந்த ஜீரோவும் சீபோர்டுக்கு எப்போ வேணாலும் வரலாம். ஓகேங்களா? அந்த அமைப்பில் இது இந்த 4 நம்பருங்கிறது எப்போ வேணாலும் பிறண்டு வர வாய்ப்பு இருக்குது. இந்த 42 எப்படி வேணாலும் வந்தாலும் வரலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த 24ங்கிறது அனைவரும் ஒரு செட்டு எடுத்து வச்சு டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? வருஷத்துக்கு உள்ள நம்பர் 024ங்கிறது இந்த வருஷத்துக்கு எப்போனாலும் வரலாம். டைப் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னே ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கணிப்புடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.